ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேஷன் பச்சரிசியில் முறுக்கு எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு, கொஞ்சமாக ஓமம் எடுத்து நல்லா கையிலேயே கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலயே நீங்க காரம் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் இருந்தா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெய் ஒரு கரண்டி, ஒரு அரை கரண்டி சேர்த்தீங்கன்னா போதும். சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம வெண்ணெய்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கரண்டி சூடான எண்ணெயை, அதாவது லைட்டா வெது வெதுன்னு இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்ப முறுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க மாவு. முறுக்கு மாவு உலக்கில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும். அதனால எண்ணெய் தடவிக்கலாம். மாவு எடுத்து முறுக்கு உலக்குள்ள போட்டு முறுக்கு புழிஞ்சுக்கலாம். முறுக்கு புழிஞ்சுக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாம் பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அளவுகளையே மாவு எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்க. பச்சரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.